வணக்கம். செல்வகுமாரின் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 9 முதல் 31 வரை வானிலை எப்படி இருக்கும், உங்கள் ஊருக்கு மழை எப்படி? ஆகஸ்ட் மாத வானிலை ஆய்வறிக்கை 2025 ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இந்த அறிக்கைக்கு முன் கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை கொஞ்சம் பார்த்துருவோம். அதிகாலை வரைக்கும் கிடைக்கப்பட்ட மழைப்பொழிவு தகவல் அரியலூர் மாவட்டம், அதாவது அல்பபெட் படி, அதாவது அகரவரிசைப்படி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட மழைப்பொழிவிலே அதிகபட்சமாக மன்னார்குடியில் 105 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. 105 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக அரியலூர்லேருந்து பார்ப்போம். அரியலூர் மாவட்டம் அரியலூர் தாலுகா அலுவலகம் 26 மில்லிமீட்டர், ஜெயங்கொண்டம் 19 மில்லிமீட்டர். செங்கல்பட்டு மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. சென்னையில் மாதபுரத்தில் நனைக்கு மழை தூறல், கோயம்புத்தூரில் சாதாரண 5 மில்லிமீட்டர் மழை, அதாவது சின்ன கல்லாறில், சிங்கோனாவில், வால்பாறையில், மேலும் சோலையாறில். கடலூர் மாவட்ட மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது. மழைப்பொழிவு அறிக்கை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. தருமபுரி மாவட்டம் கரூர் 16 மில்லிமீட்டர், பாலக்கோடு 12 மில்லிமீட்டர், பெண்ணாகரம் 11 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. ஈரோடு மாவட்டம் பவானி 20 மில்லிமீட்டர், கொடிவேரி 10 மில்லிமீட்டர். அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமிகி அணை 45 மில்லிமீட்டர், உளுந்தூர்பேட்டை 40 மில்லிமீட்டர், மேலும் பிள்ளையார் குப்பம் 32 மில்லிமீட்டர், கச்சிராபாளையம் 28 மில்லிமீட்டர், வீரகனூர் 25 மில்லிமீட்டர், சூளங்குறிச்சி 22 மில்லிமீட்டர், மேலும் தியாகதுர்கம் 20 மில்லிமீட்டர், கலையநல்லூர் 15 மில்லிமீட்டர், கள்ளக்குறிச்சி 12 மில்லிமீட்டர், சங்கராபுரம் 12 மில்லிமீட்டர், மூங்கில் தொலைப்பட்டு 11 மில்லிமீட்டர். அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்ட மழைப்பொழிவு, ஸ்ரீபெரும்புதூர் மட்டும் மழை கொஞ்சம். அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கவில்லை. கரூர் மாவட்டம் மயிலம்பட்டி மற்றும் அங்கே மட்டும் குறைவான மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. மயிலம்பட்டி மற்றும் பழவிடுதி, குளித்தலை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாம்பார் அணை 70 மில்லிமீட்டர், நெடுங்கல் 34 மில்லிமீட்டர், ஊத்தங்கரை 28 மில்லிமீட்டர், பரூர் 21, ஜம்புகொண்டப்பட்டி 21 மில்லிமீட்டர், பெணுகொண்டபுரம் 13 மில்லிமீட்டர். மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி 70 மில்லிமீட்டர், கல்லந்திரி 64 மில்லிமீட்டர், புலிப்பட்டி 49 மில்லிமீட்டர், மதுரை வடக்கு 34 மில்லிமீட்டர், தல்லாகுளம் 31 மில்லிமீட்டர். அடுத்தது பெரியப்பட்டி 28 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி தாலுகா அலுவலகம் 16 மில்லிமீட்டர், வாடிப்பட்டி 12 மில்லிமீட்டர், மேலூர் 10 மில்லிமீட்டர். மேலும் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது மயிலாடுதுறையில். அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் 20 மில்லிமீட்டர், ராசிபுரம் 10 மில்லிமீட்டர், குமாரபாளையம் 6 மில்லிமீட்டர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை 76 மில்லிமீட்டர், செட்டிக்குளம் 62 மில்லிமீட்டர், பெரம்பலூர் 40 மில்லிமீட்டர். பெரம்பலூர் 40 மில்லிமீட்டர் பெய்திருக்கிற நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் 8.9 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. கிட்டத்தட்ட 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. 89 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 9 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அடுத்தபடியாக வேப்பந்தட்டை 32 மில்லிமீட்டர், அகரம் சீக்கூர் 32 மில்லிமீட்டர், பாடலூர் 21 மில்லிமீட்டர், லப்பை குடிக்காடு 17 மில்லிமீட்டர், மேலும் புது வேட்டாக்குடி 14 மில்லிமீட்டர், வி களத்தூர் 13 மில்லிமீட்டர், கிருஷ்ணாபுரம் 12 மில்லிமீட்டர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் 57 மில்லிமீட்டர், காரையூர் 56 மில்லிமீட்டர், நகுடி 44 மில்லிமீட்டர், ஆலங்குடி 43 மில்லிமீட்டர், குடுமியான்மலை 36 மில்லிமீட்டர், அரிபலம் 32 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை 25 மில்லிமீட்டர், ஆய்குடி 21 மில்லிமீட்டர், இலுப்பூர் 20 மில்லிமீட்டர், பொன்னமராவதி 18 மில்லிமீட்டர், கந்தர்வக்கோட்டை 18 மில்லிமீட்டர், மேலும் அன்னவாசல் 15 மில்லிமீட்டர், கீரனூர் 13 மில்லிமீட்டர், விராலிமலை 12. நிறைய இடங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் 26 மில்லிமீட்டர், மேலும் சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் 27, தம்பம்பட்டி 22, வீரகனூர் 21, மேலும் தலைவாசல் 19, கங்கவள்ளி 18 மில்லிமீட்டர், ஆனைமடுவடை 15 மில்லிமீட்டர், ஏற்காடு 13, ஆத்தூர் 10, ஏத்தாப்பூர் போன்றது எடப்பாடி எல்லாம் மழை தான். அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி 29 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் 11 மில்லிமீட்டர். தென்காசி மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு 60 மில்லிமீட்டர், மேலும் குறுங்குளம் 43 மில்லிமீட்டர்,
மஞ்சளாறு 33 மில்லிமீட்டர், ஐயம்பேட்டை 28 மில்லிமீட்டர், லோயர் அணைக்கட்டு 20 மில்லிமீட்டர், வெட்டிக்காடு 19 மில்லிமீட்டர், கிராண்ட் அணைக்கட்டு கல்லணை 17 மில்லிமீட்டர், மேலும் பேராவூரணி 15 மில்லிமீட்டர், தஞ்சாவூர் 14 மில்லிமீட்டர், அதிராமப்பட்டினம் 11 மில்லிமீட்டர், திருவையாறு 11 மில்லிமீட்டர், நெய்வாசல் தென்பாதி 11 மில்லிமீட்டர், மேலும் திருவிடைபருதூர் 8 மில்லிமீட்டர், கும்பகோணம் 8 மில்லிமீட்டர், வலங்கிமான் 6 மில்லிமீட்டர். இப்படி மழைப்பொழிவுகள். மேலும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் நடுவட்டம் 10 மில்லிமீட்டர், தேவாலா 10 மில்லிமீட்டர், பந்தலூர் 5 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு 49 மில்லிமீட்டர், பொன்மலை ராக் அதாவது கோல்டன் ராக் 29 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 29 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மர்காபூரில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி 27 மில்லிமீட்டர், வாத்தலை அணைக்கட்டு 25 மில்லிமீட்டர், கொப்பம்பட்டி 22 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 22 மில்லிமீட்டர், மேலும் களக்குடி 19 மில்லிமீட்டர், மேலும் தூவாக்குடி 19 மில்லிமீட்டர், லால்குடி 15 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 15 மில்லிமீட்டர், தென்பரநாடு 14 மில்லிமீட்டர், மேலும் நந்தியார்கேட்டு மற்றும் தேவிமங்கலம், தாத்தையாங்கார்பேட்டை, புள்ளம்பாடி, பொன்னையார் அணை எல்லாம் மழைப்பொழிவுகள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி 105 மில்லிமீட்டர், நீடாமங்கலம் 32 மில்லிமீட்டர், குடவாசல் 28 மில்லிமீட்டர், பாண்டவையாறு தலைப்பு 22 மில்லிமீட்டர், திருவாரூர் தாலுகா அலுவலகம் 20 மில்லிமீட்டர், நன்னிலம் தாலுகா அலுவலகம் 19 மில்லிமீட்டர், திருத்துறைப்பூண்டி தாலுகா அலுவலகம் 4 மில்லிமீட்டர், வலங்கிமான் 3. பாருங்கள், ஒரு மாவட்டத்தில் மன்னார்குடியில் 105, வலங்கிமானில் 3. ஒரே மாவட்டம். வலங்கிமானுக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு எல்லாம் சேர்த்த ஒரு 25 கிலோமீட்டர் கூட இருக்காது. இந்த 25 கிலோமீட்டருக்குள்ளேயே இவ்வளோ வேறுபாடு. அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் சும்மா கொஞ்சம் லைட்டாக 1.5 மில்லிமீட்டர் தான் தூறல். அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை 15 மில்லிமீட்டர், மேலும் பாளையங்கோட்டையிலே மழை பார்த்தீங்களா, நாங்குநேரி 11 மில்லிமீட்டர் நம்ம சொல்லியிருந்தோம். தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் ஆங்காங்கன்னு. களக்குடி 5 மில்லிமீட்டர், திருநெல்வேலி 4 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் 24 மில்லிமீட்டர், வாணியம்பாடி 18 மில்லிமீட்டர், மேலும் திருப்பத்தூர், வடபுதுப்பட்டு, ஆலங்காயம் எல்லாமே நிறைய மழைப்பொழிவு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. நாட்ராம்பள்ளி 7 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு 54 மில்லிமீட்டர், திருத்தணி அருகே இருக்கக்கூடிய திருவாலங்காடு 54 மில்லிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி இது. அடுத்தபடியாக திருவள்ளூர் 5 மில்லிமீட்டர், ஊத்துக்கோட்டை 4 மில்லிமீட்டர். மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. இந்த மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. வேலூர் மாவட்டம் அம்முண்டி மற்றும் குடியாத்தம் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்தில் வளத்தி 60 மில்லிமீட்டர், மேலும் அவலூர்பேட்டை 45 மில்லிமீட்டர், விழுப்புரம் 39 மில்லிமீட்டர், கோலியனூர் 35 மில்லிமீட்டர், வலவனூர் 33 மில்லிமீட்டர், செஞ்சி 11 மில்லிமீட்டர், முகையூர் 8 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் மழைப்பொழிவு இருக்கு. விருதுநகர் மாவட்டம் கோவிலாம்குளம் 4 மில்லிமீட்டர். அறிக்கைக்குள் போவோம். ஆகஸ்ட் மாத அறிக்கைக்குள்ளற ஆகஸ்ட் மாத மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆகஸ்ட் 1 மழை தான். ஆனால் நாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த பரவலான மழைப்பொழிவு என்பது காற்று பகுதிக்கு எதிர்பார்த்துருந்தோம், கொஞ்சம் தான் பெய்திருக்கு. இன்னும் அந்த இடத்த ஒதுக்கிட்டு இருக்கு. ஆனால் போதும்னு சொல்கிற அளவிற்கு பல மாவட்டங்களில் மழை பொழிந்திருக்கிறது. ஆந்திர எல்லையோர வடபுல் மாவட்ட பகுதிகளெல்லாம் நிறைய மழை. நேற்றைக்கு இரவு மன்னார்குடியில் 105 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 10.5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இதுவே போதும் என்று ஆகிவிட்டது. அந்த அளவிற்கு இருந்து காய்ந்த கடந்த இடத்துல காணாமல் போய்விட்டது அத்தனை நேரம். குளங்களில் நீர் நிரம்பி இருக்கு, நிறைய இடங்களில் வயல்கள் எல்லாம் நிரம்பி இருக்கு, அந்த அளவிற்கு மழை. ஆனால் அதே திருவாரூர் மாவட்டத்தில் மிக குறைவான மழையும் பல இடங்களில் பொழிந்திருக்கு. நேற்றைக்கு வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. நேற்றைக்கே வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், புதுக்கோட்டை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்ட எல்லையில் தொடங்கிய மழை டெல்டா வரைக்கும் பொழிந்திருக்கு. இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டல சுழற்சி இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர்ந்து வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக வந்திருக்கு. இதனால் இன்றைய மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் மழைப்பொழிவு முதல்ல தொடங்கும். வடமேற்கு வெப்ப நீராவி முதல்ல
நீலகிரி மாவட்டத்தில் வந்து இணையும். நீலகிரி மாவட்டத்தில் நுழையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மரங்களால் மதியமே மழைப்பொழிவை தொடக்கும். இன்றைக்கு மதியம் நீலகிரி மாவட்டத்தில் மழைப்பொழிவு முதல்ல தொடங்கும். அதனைத் தொடர்ந்து மேற்கு காற்றும் வடமேற்கு காற்றும் இணைவின் காரணமாக படிப்படியாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் மழைப்பொழிவை தொடக்கும். அதற்கு பிறகு கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டத்திலையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் ஆங்காங்கேயும், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்லையும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் ஓரிரு இடங்களையும், ராமநாதபுரம் உள்பகுதி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியில் கொஞ்சம் பரவலாகி அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து முன்னிரவில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மேலும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி இது வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. இன்றைக்கு தொடங்குமிடம் நீலகிரி, பரவுமிடம் மேற்கு தொடர்ச்சி மலை, பிறகு தென் மாவட்ட உள்பகுதி, பிறகு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பகுதி, பிறகு மத்திய உள் மாவட்டங்கள், பிறகு டெல்டா மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் பெய்யும் பொழுதே வட உள் மாவட்டங்கள், இறுதியில் வடகடலோரம், அப்புறம் டெல்டா முதல் வடகடலோரம் வரைக்கும் அதிகாலை வரை மழைப்பொழிவு தொடர்ந்து விலகும். இன்றைக்கு 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி அதிகாலை, 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையும் மழை இருக்கும். அந்த மழைப்பொழிவு டெல்டாவிற்கும் இருக்கும். ஆனால் இன்றைய மழைப்பொழிவில் குறைவாக இருக்கும். நாளைக்கும் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் இன்றையில் பாதி மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும். நேற்று பாதினா பெய்த இடத்துல பாதி இல்லை, மொத்தம் அந்த மாவட்ட சராசரியில் பாதி, பெய்யாத இடத்தில் பெய்யும். அப்படி எடுத்துக்கணும். பெய்யாத இடத்தில் பெய்யும், பெய்த இடத்திலும் பெய்யும். இன்றைய மழைப்பில் பாதியாக நாளை மாலை இரவிலே வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்குது. அதனைத் தொடர்ந்து கர்நாடக ஆந்திர எல்லையோரம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். திங்கட்கிழமை அதிகாலை விலகி செவ்வாய் புதன் பெரும்பாலான, அதாவது தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு பெருசாக மழை இருக்காது. அதாவது 11, 12, 13 தேதிகளில் பெருசாக மழை இருக்காது. ஆனால் கடற்கரையை தரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் மழை இருக்கும். காரணம் என்னென்னா, ஆந்திர பிரதேசம் அருகே ஒன்றிணையக்கூடிய அனைத்து காற்று சுழற்சியும் தாழ்வு பகுதியாகி ஆந்திர பிரதேசம் ஒடிசா வழியாக, தெலுங்கானா சத்தீஸ்கர் வழியாக, மகாராஷ்டிரா தெலுங்கானா வழியாக, மகாராஷ்டிரா குஜராத் வழியாக அரபிக்கடலுக்கு போக போகுது. இதனால் 11, 12, 13 தேதிகளில் டெல்டாவிற்கு தெற்கே இருக்காது மழை. அதே போல் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் பெரிதாக இருக்காது. ஆனால் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கண்டிப்பாக லேசாக மிதமாக இருக்கும். சென்னை திருவள்ளூரில் இருக்கும். சென்னை திருவள்ளூரை ஒட்டி கடலிலே மழை இருந்து கொண்டே இருக்கும். பழவேற்காட்டில் கண்டிப்பாக இருக்கும். நெல்லூரை ஒட்டி ஆந்திர பிரதேசத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். படிப்படியாக இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் போய் தீவிரமடைந்து வடக்கு ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக அது வடமேற்கு நோக்கி நகரும் பொழுது விஜயவாடா முதல் ஹைதராபாத் வரைக்கும் 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து 16, 17 தேதிகளில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுத்து அரபிக்கடலுக்கு போகும். அங்கே போகும் பொழுது மகாராஷ்டிரா பகுதிகள், மும்பை, சூரத் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து விலகும். இது ஆந்திர பிரதேசத்தில் ஒன்றிணையும் பொழுது இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெய்வது போல் நாளை கொஞ்சம் இருக்கும் மழை. அதற்கு பிறகு கொஞ்சம் குறைவாக 2 நாளைக்கு இருந்தாலும் 13ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும், கேரளாவிலையும், கர்நாடகாவிலையும் தீவிரமடை இருக்கிறது. இதில் 15, 16, 17, 18, 19, 20, 21, 22ஆம் தேதி எல்லாம் சீரான ஒரு தென்மேற்கு பருவமழையை அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் மழை இருந்து கொண்டே இருக்கும். ஆக வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் வரக்கூடிய 13லிருந்து 22ஆம் தேதி வரை கொடுக்க போகிறது. அந்த நேரத்தில் நிகழ்வு தெலுங்கானா வழியாக, மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும்.
அதற்கு பிறகு 22ஆம் தேதியிலிருந்து மாத இறுதியில் ஒரு நிகழ்வு உருவாகி தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழையை கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா மற்றும் குஜராத் எல்லாமே தீவிரமான மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மாத இறுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழைப்பொழிவு ஆந்திர, கர்நாடக எல்லையோர வடவுள் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து கொண்டிருக்கும். இதற்கு அப்புறம் செப்டம்பர் முதல் வாரத்தில் வெப்பச்சலன மழை மீண்டும் தீவிரமடையும். பெரும்பாலும் வங்கக்கடலோரம் செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து நிறைய மழைப்பொழிவு, நிறைய நிகழ்வுகள், 4 நிகழ்வுகள் அந்த செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து அக்டோபர் இறுதி வரைக்கும், அக்டோபர் 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய இறுதி நாட்கள் வரைக்கும், தென்மேற்கு பருவமழை நிறைவு வரைக்கும் 4 நிகழ்வுகள், 3 நிகழ்வுகள் உறுதி, ஒரு வலுவான நிகழ்வு, ஒரு மண்டலம், ஒரு சாதாரண நிகழ்வு, ஒரு மிகவும் சாதாரண நிகழ்வு என்று நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகுது என்பதை ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறேன். இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வருகிறது நீண்டகால ஆய்வறிக்கை ஜனவரி, பிப்ரவரி 2026 வரைக்கும். இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.